friends, welcome to Sajitha Samayal. இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்னா பீஸா தாங்க செய்ய போறோம். ஒரு சின்ன பவுல்ல 1 ஸ்பூன் சுகர் எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கிறேன். கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு நல்லா mix பண்ணி வெச்சிருங்க. ஒரு 5 minutes ஆகட்டும். இன்னொரு பவுல்ல 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துக்கிறேங்க. கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். ஈஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மாவோட கலந்துக்கலாம். கலந்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. கொஞ்சமா பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் தேவைன்னா போட்டா போதும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா கைக்கு ஒட்டாத பதத்துல பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்க, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. கொஞ்சமா மேல பட்டர் அப்ளை பண்ணிட்டு ஒரு துணி போட்டு மூடிக்கலாம். இல்லைன்னா ஏதாவது நல்லா ஒரு மூடி இருந்துச்சுன்னா மூடி வச்சிருங்க. ஒரு 4 to 5 hours நல்லா செட் ஆகணும். பாருங்க, நல்லா செட் ஆயிடுச்சு. மாவு பாருங்க எவ்வளோ அழகா பொங்கி வந்திருக்குதுன்னு, எவ்வளோ சாஃப்டா இருக்குதுன்னு பாருங்க. 1/2 கிலோ மாவுல ஒரு 4 பீஸா செய்யலாங்க. இப்போ நான் இதை 4 துண்டா கட் பண்ணி எடுத்துக்க போறேன். பாருங்க, இன்னும் நல்லா சூப்பரா சாஃப்டா இருக்குது பாருங்க. இது என்கிட்ட இருக்கிறது மீடியம் சைஸ் ட்ரே தாங்க. அதில் தான் நான் பண்ண போறேன். நல்லா பரத்தி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா நைஸாவே பரத்தி விடுங்க. திக்கா இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு பீஸ் சாப்பிட்டதுமே வயிறு ஃபுல்லாயிருங்க. அதனால நல்லா நைஸா எங்க வீட்டுல நைஸா பண்ணாதான் பிடிக்கும். நான் நைஸா தான் போட்டு எடுப்பேங்க. பாருங்க, நல்லா ஒட்டாம சூப்பரா வருது பாருங்க. தண்ணி கரெக்டான அளவுல சேர்த்தோம்னா சூப்பரா வருங்க பீஸா எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். பீஸா ட்ரேல கொஞ்சமா மாவு போட்டுட்டு நம்ம பரத்தி வச்சிருக்கிற அந்த பீஸாவை எடுத்து இதில் வச்சிடலாங்க. பாருங்க, நல்லா அந்த அளவுக்கு எடுத்துட்டு அந்த கார்னர்ல லைட்டா திக்கா இருக்கிற மாதிரி செட் பண்ணிடுங்க. வீட்லயே செய்யறதுனால ரொம்ப சூப்பரா சாஃப்டா இருக்குங்க. ஓவன் இல்லைன்னா கூட பரவாயில்ல, தோசை கல்ல கூட நம்ம போட்டு எடுக்கலாம். செம்மையா இருக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சுட்டு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போனா மேலே கீழையும் கரெக்டாக பக்குவமாக வெந்து எடுக்கலாம். ஓவனில் ப்ரீ ஹீட் பண்ணலாங்க. நான் ஒரு 5 minutes வச்சுருக்கேன். 10 minutes அந்த மாதிரி வச்சுக்கலாம். மயோனிஸ் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பீஸா டொமேட்டோ சாஸுங்க. அதுவும் போட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் பீஸா சீஸுங்க. இது நல்லா துருவி எடுத்துருக்கிறேன் நான். இதில் தேவையான அளவு நல்லா மேலெல்லாம் போட்டு விட்டுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், ரெட் கலர் குடமிளகா, க்ரீன் கலர் குடமிளகா எடுத்துருக்குறேங்க. ரவுண்டாக தான் கட் பண்ணி போடுவாங்க. நான் சின்னதாக தான் கட் பண்ணி போடுவேன். ஏன்னா என் பசங்க அப்படி இருந்தால் எடுத்து வச்சிடுறாங்க. பசங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தோன்னா அவங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க. அப்புறம் தக்காளி எல்லாமே சின்னதாக கட் பண்ணி தான் நான் போடுவேன்.
சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துதுங்க. அது சின்ன சின்னதாக வந்து கையில் அப்படியே உதுத்து எடுத்துட்டு இது மேலே தூவி விட்டுருங்க. அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ நல்ல சீஸியாக சாப்பிடுவீங்கன்னா நிறைய போட்டுக்கலாம் பாருங்கள். அப்புறம் பீஸா சீசனிங்க, இதுதான் அந்த ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்குங்க. இதில் போட்டால் நல்லா வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். பாருங்கள் சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நான் மயோனீஸ் கொஞ்சமாக போட்டு விடுறேன், குட்டீஸுங்களுக்கு இது பிடிக்காதனால போட்டு விட்டுருக்குறேன். இப்போ நம்ம வந்து ஓவனில் வச்சிடலாம். டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 200ங்க. செலக்ட் பவர்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது வந்து போத்துங்க. டைம் வந்துட்டு 20 மினிட்ஸுங்க. இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம பீஸா ரெடி ஆயிடுச்சான்னு எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக க்ரீமியாக நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நைஸாக நம்ம வந்து மாவு வந்து பரத்தி எடுத்தோன்னா செம்மையாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம பீஸா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.